வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ராபிட் மற்றும் டர்ட்டிலின் காட்டுச் சாகசம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த கதை குறிப்புகளை வச்சு இதுல இருக்கிற ஆழமான விஷயங்களை கொஞ்சம் விரிவா அலச போறோம். ஆமா. இது மேலோட்டமா பார்க்க ஒரு எளிய கதை மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள நட்பு, பொறுமை, அப்புறம் திறமைகளை எப்படி இணைக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நிச்சயமா. பார்க்க சிம்பிள் ஸ்டோரி தான், ஆனா உள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கு. கதை காட்டுக்குள்ள ஒரு அழகான காலையில ஆரம்பிக்குது. ம் பனி மாதிரி வெள்ள ரோமத்தோட பயங்கர எனர்ஜியோட துள்ளி ஓடுற ராபிட்ங்கிற முயல் அது மெதுவா ஆனா ரொம்ப யோசிச்சு நகரக்கூடிய டர்ட்டில்ங்கிற பச்சாமைய சந்திக்குது. சரி, கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ். ஆமா. என் கூட காட்டுக்குள்ள சுத்தி பார்க்க வரியான்னு ராபிட் ரொம்ப ஆர்வமா கேக்குது. டர்ட்டிலும் சரி ஓகே சொல்லுது. ஒரு சின்ன ஓட பக்கத்துல உட்காந்து அவங்க பயணத்தை பத்தி பிளான் பண்றாங்க. இதுதான் பேசிக் செட்டப். சரி, இந்த கதையில வர்ற கதாபாத்திரங்கள் ராபிட், டார்டைல், அவங்க பயணம், நடுவுல வர்ற தடங்கல்கள், சவால்கள், கடைசியா அவங்க அடையிற சந்தோஷம், இதெல்லாம் வச்சு நட்புன்னா என்ன, விடாமுயற்சியா இருக்கிறது எவ்வளவு முக்கியம், குறிப்பா ஒரு டீமா வேலை செய்யறதுல இருக்கிற பலம் என்னங்கிறத நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. முக்கியமா ராபிட்டோட அந்த வேகம், அந்த ஒரு எனர்ஜி, டார்டைலோட பொறுமை, அதோட ஒருவிதமான ஞானம், இந்த ரெண்டு வித்தியாசமான குணங்களும் அந்த பயணத்துக்கு எப்படி கை கொடுக்குது, இல்ல சில சமயம் சிக்கலை உருவாக்குதான்னு கொஞ்சம் பார்க்கலாம். கரெக்ட். இது வெறும் கதை அலசல் இல்ல, வாழ்க்கையோட சில முக்கியமான பாடங்களை இது எப்படி சொல்லுதுன்னு பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. சரி, அவங்க பயணம் ஆரம்பிக்குது. ஆனா நினைச்ச மாதிரி ஈஸியா இல்ல. வழியில சில சவால்கள் வருது. ராபிட் அதோட இயல்புப்படி ஒரு செங்குத்தான மலைய பார்த்துட்டு சல்லுன்னு வேகமா ஏற முயற்சி பண்ணுது. அதோட நேச்சர் அது. ஆமா. ஆனா பாவம் கால் வழுக்கி கீழே விழுது. அந்த நேரம் டர்ட்டில் என்ன செய்து? இது ஒரு முக்கியமான கட்டம் பாருங்க. ராபிட் விழுந்ததும் டர்ட்டில் பதட்டப்படல, அவசரப்படல, ரொம்ப நிதானமா கவனமா ராபிட்க்கு உதவி செய்து. அந்த இடத்துல டர்ட்டில் சொல்ற ஒரு வரி இருக்கு. என்னது? மெதுவாவும் நிதானமாவும் இரு, ஆனா தைரியமா இரு அப்படின்னு. ஆஹா. இது ராபிட்டுக்கு ஒரு பெரிய பாடம் கத்து கொடுக்குது. அதாவது வேகம் மட்டுமே எப்பவும் முக்கியம் இல்ல, சில நேரங்கள்ல நிதானமும், அந்த நிதானத்துல வர்ற தைரியமும் தான் உண்மையிலே நம்மள முன்னாடி கொண்டு போகுன்ற ராபிட் உணருது. ரொம்ப முக்கியமான புரிதல் அது. அதுக்கப்புறம் கரடு முரடான பாறைகள் மேல ஏறும்போதும், கீழே விழுந்து கிடக்கிற பெரிய மரக்கட்டைகளை தாண்டி போகும்போதும் கூட அவங்க ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணிக்கிறாங்க. சும்மா கை கொடுத்து தூக்கி விடுறது மட்டும் இல்ல. சிரிச்சுக்கிறாங்க, சப்போர்ட்டிவா பேசிக்கிறாங்க, பரவாயில்லவா போலான்னு ஒருத்தரை உற்சாகப்படுத்திக்கிறாங்க. இது பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல. நிச்சயமா இருக்கு. இதுதான் நீங்க சொல்ற அந்த குழுப்பணியோட உண்மையான அர்த்தம். வெறும் சேர்ந்து வேலை செய்யறது மட்டும் அல்ல. ஆமா. ராபிட்டோட வேகம் மட்டும் அந்த மலையில ஏற போதுமானதா இல்ல, ஏன்னா அது வழுக்கி விட்டுடுச்சு. கரெக்ட். அதே சமயம் டர்டைலோட நிதானம் மட்டுமே தனியா மலையேற போதுமானுக்குமான்னு கேட்டா அதுவும் சந்தேகம்தான். ரொம்ப நேரம் ஆகலாம் இல்லையா? ஆமா, ரொம்ப டைம் எடுத்திருக்கோம். ஆனா இங்க என்ன நடக்குது? ராபிட்டோட எனர்ஜியும் டர்டைலோட பொறுமையான வழிகாட்டுதலும் சரியான நேரத்துல கிடைச்ச உதவியும் ஒன்னு சேருது. அதாவது ரெண்டு பேரோட பலங்கள் இணையுது, பலவீனங்கள் ஒருத்தரால இன்னொருத்தருக்கு சரி செய்யப்படுது. ஓ, இதுக்கு பேர் தான் சினர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது 1+1=2 இல்ல 1+1=3 மாதிரி. ரெண்டு தனிப்பட்ட திறமைகள் சேரும்போது அதை விட பெரிய ஒரு கூட்டு சக்தி உருவாகுது. வாவ், இந்த சினர்ஜிங்கிற வார்த்தை இங்க கரெக்டா பொருந்தது. அப்போ அந்த கடினமான பாதையை வெற்றிகரமா கடந்து போறாங்க. ஆமா. போனதும் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. என்னது? சொல்லுங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு மறைவான புல்வெளி தெரியுது. அப்படியே தங்க நிறத்துல சூரிய ஒளி பட்டு அந்த இடம் ஜொலிக்குது. ஓ. விதவிதமான வண்ணங்கள்ல பூக்கள் காத்துல மெதுவா ஆடுது. சுத்தி பட்டாம்பூச்சிகள் பறக்குது. பாக்குறதுக்கே ஒரு கனவு மாதிரி, ஏதோ மாயாஜால உலக மாதிரி இருக்கு அந்த இடம். வாவ். இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷன்ஸ் அதை கவனிக்கணும். ஆமா, சொல்லுங்க. அந்த அழக பார்த்ததும் ராபிட் என்ன பண்ணது? அதால சந்தோஷத்தை அடக்க முடியல. துள்ளி குதச்சு ஓடி ஆடி கொண்டாடுது. அதோட எனர்ஜி அங்க வெளிப்படுது. ஆனா டோட்டல் அமைதியா இருக்குமே. ஆமா, அது பாட்டுக்கு அமைதியா அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட நிதானமான குணம் இங்க தெரியுது. ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஆமா, ரெண்டு பேரும் வித்தியாசமா ரசிச்சாலும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுல ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமும் பெருமையும் இருக்கு. நிச்சயமா. நாம சேர்ந்து இத சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கு. தனியா வந்திருந்தா ஒருவேளை ராபிட் பாதியில பாதை மாறி போயிருக்கலாம். இல்ல டர்ட்டில் அவ்வளவு தூரம் வந்தே சேர்ந்திருக்குமான்னு தெரியாது. ஆமா,
டர்ட்டில் ரொம்ப மெதுவா வரதால இவ்ளோ தூரம் வந்திருக்குமானும் தெரியாது. ஆனா சேர்ந்து வந்ததுனால இது சாத்தியமாச்சு. கரெக்ட். இந்த வெற்றிக்கு அப்புறம் சாயங்கால நேரம் வருது, சூரியன் மறைய போகுது, வானம் அப்படி ஒரு அழகான இளஞ்சிவப்பு ஆரஞ்சு நிறங்கள்ல மாறுது. அந்த நேரத்துல 2 பேரும் ஒரு புல்வெளியில உட்கார்ந்து பேசுறாங்க. ம் அந்த கான்வர்சேஷன் சும்மா இல்ல, ரொம்ப ஆழமா இருக்கு. அவங்க பயணத்தை பத்தி, அவங்க நட்பை பத்தி பேசுறாங்க. ஆமாம், ராபிட் ரொம்ப எமோஷனல் ஆகி உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுது. ம் அதுக்கு டர்ட்டில் சிரிச்சுக்கிட்டே பயணம் செய்யும்போது சந்தோஷமா இருக்கணுங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற ஒருத்தர் கிடைச்சதுல எனக்கும் சந்தோஷம் சொல்லுது. இது எவ்ளோ அழகான விஷயம் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஒருத்தரோட வேகம், இன்னொருத்தரோட நிதானம், இது ரெண்டும் சண்டை போடாம ஒன்னையொன்னு பாராட்டுது, அப்ரிஷியேட் பண்ணுது. இது வெறும் பாராட்ட மட்டும் இல்ல, ஒருத்தருடைய இயல்பை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு மதிக்கிறாங்க. சரிதான். ராபிட்டோட வேகம் சில சமயம் பிரச்சனையை கொடுத்தாலும் மழையில வழுக்கி விழுந்த அது மாதிரி. ஆமா, அதோட உற்சாகம்தான் பயணத்தை போர் அடிக்காம ஜாலியா கொண்டு போகுது. உண்மைதான். அதே மாதிரி டர்ட்டிலோட நிதானம் சில சமயம் மெதுவா தெரிஞ்சாலும் அதோட ஞானமும் பொறுமையும் தான் அவங்கள வழி தவறாம பாதுகாப்பா இலக்க அடைய வைக்குது. இது ஒரு பேலன்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா, இது ஒரு சமநிலை. ஒன்னோட பலம் இன்னொன்னோட பலவீனத்தை ஈடுகட்டுது. இந்த புரிதல் தான் அவங்க நட்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. அப்போ அந்த பயணத்தோட முடிவா அவங்க என்ன கத்துக்கறாங்க? கதை கடைசில 2 முக்கியமான விஷயங்களை சொல்லுதுன்னு சொன்னீங்களே. ஆமா. ஒன்னு நீதி, இன்னொன்னு பாடம். ஆமா. முதல் நீதி என்னன்னா, நட்பும் பொறுமையும் எந்த சவாலையும் வெல்லும் அப்படின்னு சொல்லுது. ஓகே. 2வது ஒரு பாடம், ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பலங்கள் உள்ளன, குழு பணி ஒவ்வொரு பயணத்தையும் சாத்தியமாக்குகிறது அப்படின்னு சொல்லுது. இந்த 2 வரிகள் தான் கதையோட மொத்த சாராம்சத்தையும் புழிஞ்சு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த நீதியையும் பாடத்தையும் இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? நட்பும் பொறுமையும் அப்படின்னா வெறும் பொறுமையா இருந்தா போதுமா? இல்ல நட்பு மட்டும் போதுமா? இல்ல ரெண்டும் சேர்ந்தா எப்படி சவால வெல்லும்? நல்ல கேள்வி. இங்க நட்பும் பொறுமையுங்கிறது தனித்தனி விஷயம் இல்ல பாருங்க. நட்புங்கிறது ஒருத்தருக்கொருத்தர் இருக்கிற நம்பிக்கை, புரிதல், ஆதரவு, அந்த பேஸ். சரி. பொறுமைங்கிறது அவசரப்படாம நிதானமா விடாமுயற்சியோட இருக்கிறது. ராபிட் டர்டைல் விஷயத்துல அவங்க நட்பு தான் டர்டைல்ல ராபிட் விழுந்ததும் கோவப்படாம, இல்ல நான் அப்பயே சொன்னேன்னு குத்தி காட்டாம ஆமா ஆமா பொறுமையா உதவி செய்ய வைக்குது. அதே நட்பு தான் ராபிட்ட டர்டைலோட மெதுவான வேகத்தை பார்த்து எரிச்சல் அடையாம அதோட வழிகாட்டுதலை ஏத்துக்க வைக்குது. அப்போ நட்பு தான் பொறுமைய வளர்க்குது. ஒரு வகையில ஆமா, நட்பு தான் பொறுமையை கொண்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த பொறுமையும் நட்பும் சேர்ந்துதான் அவங்களால அந்த மலையேற முடிஞ்சது. இதுதான் சவாலை வெல்லும் வழி. ரெண்டும் ஒன்னோடு ஒன்னு கனெக்டட். ஓ, ஓகே, புரியுது. அப்போ 2வது பாடம், ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பலன்கள் உள்ளன, குழுப்பணி ஒவ்வொரு பயணத்தையும் சாத்தியமாக்குகிறது. இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம நிறைய நேரம் ஒருத்தரோட பலவீனத்தை தான் பாக்குறோம், இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். நிச்சயமா, இது வாழ்க்கைக்கு ரொம்பவே பொருந்தக்கூடிய பாடம். நாம ஒவ்வொருத்தரும் யூனிக். நமக்குன்னு சில திறமைகள் இருக்கும். சில விஷயங்கள்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆமா. அதே சமயம் சில விஷயங்கள்ல தடுமாறுவோம். இது ரொம்ப இயல்பு. ஆனா ஒரு குழுவா செயல்படும்போது, ஒரு டீமா இருக்கும்போது நம்மளோட பலவீனங்களை மத்தவங்களோட பலங்கள் சரி செய்யும், மத்தவங்களோட பலவீனங்களை நம்ம பலம் சரி செய்யும். சரிதான். ராபிட்டோட வேகம், டர்டைலோட நிதானம், இது ரெண்டும் தனித்தனி பலங்கள். ஒன்னு இன்னொன்னை விட உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லவே முடியாது. சொல்ல முடியாது. ஆமா. 2க்கும் அதனதன் இடம் இருக்கு, தேவை இருக்கு. எப்ப நாம நம்மளோட பலம் என்ன, கூட இருக்கிறவங்களோட பலம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வித்தியாசங்களை மதிக்கிறோமோ, அப்போதான் ஒரு உண்மையான குழுப்பணி நடக்கும். அந்த மாதிரி ஒரு டீம்ல தனியா செய்ய முடியாத பெரிய விஷயங்களை கூட ஈஸியா சாதிக்க முடியும். டீம் ஒர்க் மேக்ஸ் தி ட்ரீம் ஒர்க்னு சொல்றது இதுக்கு தான் போல. கரெக்டா சொன்னீங்க. அதுதான் இது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆக மொத்தம் ராபிட் மற்றும் டர்ட்டிலின் காட்டு சாகசம்ங்கிற இந்த சின்ன கதை நட்புங்கிறது எப்படி ஒரு பெரிய சக்தியா இருக்குன்னு காட்டுது. சவால்களை சந்திக்க பொறுமை எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்குது. அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட திறமைகளும் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது. ஆமா. அதையெல்லாம் ஒன்னு சேர்க்கும்போது கிடைக்கிற வெற்றி எவ்வளவு பெருசுன்னு உணர்த்துது. சில நேரம் நம்ம ராபிட் மாதிரி வேகமா உற்சாகமா இருக்க வேண்டியிருக்கும், தேவைப்படும். சில நேரம் டர்ட்டில் மாதிரி நிதானமா யோசிச்சு செயல்பட வேண்டியிருக்கும். ரெண்டுமே தேவைதானே? கண்டிப்பா தேவை. கரெக்ட்.
உண்மையான நட்புங்கிறது இல்ல ஒரு நல்ல டீம்ங்கிறது அடுத்தவங்களோட குறைகளை மட்டும் குத்தி காட்டுறது இல்ல. இல்லவே இல்ல. அவங்களோட பலத்தை அடையாளம் கண்டு அதை பாராட்டி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறது தான். ராபர்ட் டர்டைல் கதை இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம். வேகம் நிதானத்தோட சேருது, உற்சாகம் ஞானத்தோட கை கோர்க்குது. ஆமா, இப்படி வெவ்வேறு குணாதிசயங்கள் ஒன்னையொன்னும் மதிச்சு இணைந்து செயல்படும்போது எந்த ஒரு பயணமும், அது காட்டுக்குள்ள போற பயணமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை பயணமா இருந்தாலும் சரி, அது இன்னும் அர்த்தமுள்ளதாவும் வெற்றிகரமானதாவும் மாறும். மத்தவங்களோட வித்தியாசங்களை ஏத்துக்கிட்டு அதை ஒரு பலமா பார்க்க ஆரம்பிச்சா போதும், நிறைய பிரச்சனைகள் தீரும், நிறைய சாதனைகள் உருவாகும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த உரையாடலோட இறுதியில இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. ஹம் உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவாவது உங்களோட திறமையும் உங்க நண்பர்கள், சக பணியாளர்கள் இல்ல குடும்ப உறுப்பினர்கள்னு மத்தவங்களோட திறமையும் இணைச்சு ஒரு பெரிய சவாலை ஜெயிச்ச அனுபவம் இருக்கா? நல்ல கேள்வி. இல்ல உங்க வாழ்க்கையில ராபிட் மாதிரி உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கிற நபர்கள் யாரு, டர்ட்டில் மாதிரி நிதானத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கிற நபர்கள் யாருன்னு நீங்க யோசிச்சு பார்த்ததுண்டா? இல்ல, நீங்களே எப்ப ராபிட் எப்ப டர்ட்டில்? ஆமா, ஒருவேளை நீங்களே சில சமயங்களில் ராபிட் ஆகவும் சில சமயங்களில் டர்ட்டில் ஆகவும் இருக்கலாமோ? இத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை இன்னொரு ஆழமான அலசலோட சந்திக்கலாம்.